வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நடிகர் ஜெய். ஜெயின்னு எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். ஏன்னா அவர் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்கள் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன். இவர் 1984 வருடம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சென்னையிலே சம்பத் மாலினி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். இவருடைய தாய் மாமன் இசையமைப்பாளர் தேவா அவர்கள். தேவாவுடைய மச்சான் தான் ஜெய். இவருக்கு ஆரம்பத்திலிருந்து தேவாவை போல தானும் ஒரு பெரிய இசைக்கலைஞராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அதிகம். வயலினையும் நல்லா வாசிப்பார். சிறந்த இசைக்கலைஞராக தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்துல விஜய் நடிச்ச பகவதின்னு ஒரு படம் எடுக்கிறாரு வெங்கடேஷ் இயக்குனர். விஜய் மாதிரியே உருவ ஒற்றுமை உள்ள ஒரு ஆள் அவருக்கு தம்பியா நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் வெங்கடேஷுடைய பார்வையில பட்டாரு ஜெய். அவரை பார்த்த உடனே வெங்கடேஷ் என்ன பண்ணாரு, விஜய்க்கு உருவ ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கு, அதனால இவரே விஜயோட தம்பியா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல நடிக்க வச்சார். பகவதி என்ற படத்தின் மூலமாகத்தான் ஜெய் அவர்கள் திரைத்துறையிலே அடியெடுத்து வைத்தார்கள். நடிகராக வளர தொடங்கினார். அந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெங்கட் பிரபு சென்னை 28ன்னு ஒரு படம் எடுக்கிறார். அதுல ஒரு குரூப், ஒரு 5-6 ஒரு 2 குரூப் இருக்கும். 2 குரூப் கிரிக்கெட் ஆடுற குரூப்புங்க. அந்த குரூப்புகள்ல ஒரு குரூப்ல இருக்க ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஜெய்யை தேர்ந்தெடுத்திருப்பாரு. அதுல அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுல சிறப்பா பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப நகைச்சுவை கலந்த ஒரு கதாபாத்திரமா இருக்கும். ஜெய் அதுக்கு ஏத்த அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த ஒரு மனிதராக இருந்திருப்பாரு. அற்புதமா அதை நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தேவா சார் கிட்ட போய் பேசும்போது சசிகுமார் அவர்கள் ஒரு படத்தை தயாரிக்கிறார், இயக்குகிறார். அதுதான் சுப்பிரமணியபுரம். அந்த சுப்பிரமணியபுரம் படத்திற்கு கதாநாயகனை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஜெய் அவர்கள் இந்த படத்திற்கு பொருத்தமாக இருப்பார் முடிவு செஞ்சு ஜெய்யை கதாநாயகனாக புக் பண்ணுகிறார். அதுதான் அவருக்கு முதல் படம். முழுமையான கதாநாயகனாக நடித்த முதல் படம் எதுனா சுப்பிரமணியபுரம். அந்த படத்துல ஒரு கிரிமினல் சம்பந்தப்பட்ட கான்செப்ட் அது. அதுல அவர் கதாநாயகன் நடிச்சிருப்பாரு. 1980களில் நடந்த ஒரு சம்பவம் மாதிரி காட்டுவாங்க. அன்றைய காலகட்டத்து உடையில அணிந்து கொண்டு அன்றைய காலகட்ட தலைமுடி, இந்த ஹிப், அந்த காலகட்டத்தில் ஒரு தலைமுடி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டைல தான் தலைமுடியெல்லாம் வச்சு அந்த மாதிரியான காலை பெருசா வச்ச ஒரு சட்டை, அன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான காட்சி அமைப்புகள், அருமையாக அந்த படம் எடுக்கப்பட்டது. வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக மாறியது. அதனால் ஜெய் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கதாநாயகனாக உருவெடுத்தார். டேய், அந்த துண்டு குடுறா. ஸ்போக்கன் இங்கிலீஷ். டவல் த டவல் துண்டு த டச்சிங் டவல். டேக் டவல். டவல்டா. வெரி குட். கம் 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 கம். வைடா. யூ நோ. என்ன? நீனோ. டவல் கம். டவல் கம். டவல். வெரி குட். டவல் கோ. ஏ கோ கோ. ஏய், ஷீ இஸ் நாட் கமிங் டா. ஏய் வாடா. து வரங்க. ஏய், அப்படி கதாநாயகனா மாறினதுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் குவிய ஆரம்பித்தது. அவள் பெயர் தமிழரசி அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. வாமனன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. இப்படி தொடர்ந்து ஒரு படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜருகண்டின்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. வாமனனும் சிறப்பாக சென்றது. ஜெய்க்கு தொடர்ந்து பல படங்கள் வந்து கொண்டே இருந்தது. அப்படி வரும்போது தான் ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு இடத்துல நயன்தாராவுக்கு ஜோடியாக நடித்தார். அந்த படமும் மிக பெரும் வெற்றியை கண்டது. எங்கேயும் எப்போதும் அப்படின்னு ஒரு படம், அதுலதான் அஞ்சலிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாரு. அந்த படமும் மிக பெரும் வெற்றியை அடைந்தது. இப்படி தொடர்ந்து இவர் நடித்த படங்கள் அனைத்துமே ஒரு வித்தியாசமான கதை அம்சம் கொண்டதாகவும்
இவருடைய கதாபாத்திரம் மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரமாகவும் அமைந்தது. ஆக ஜெய் அவர்களுடைய நடிப்பு மிகவும் வளர்ச்சியடைய தொடங்கியது. சிறந்த ஒரு நடிகராக நடித்துக் கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவோட படங்கள்ல நவீன சரஸ்வதி சபதம் அப்படிங்கிற ஒரு படத்துல பண்ணாரு, பிரியாணிங்கிற ஒரு படத்துல பண்ணாரு. இப்படி தொடர்ந்து படங்கள் அவருக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னும் படம் பண்ணிட்டு இருக்கிறார். தெலுங்குலயும் படம் பண்றாரு, தமிழ்லயும் படம் பண்றாரு. ஒரு வாட்டர் பாட்டில். அண்ணா இங்க ஒரு வாட்டர் பாட்டில். ஒரு கிலோ ஆரஞ்சு தாங்க. இங்க ஒரு கிலோ ஆரஞ்சுண்ணா. 100 ரூபா கொடுமா. இந்தாங்க. சில்லறையா கொடுமா. இல்லையே. அண்ணா என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு. ஒரு 500 ரூபாய் நோட்டு கிடைக்குமா? இந்தா வாங்க. ஹலோ. ஆ 100 ரூபா கொடுங்க. இந்தாங்க. இப்பதானே சில்லறை இல்லைன்னு சொன்னேன். சில்லறை இல்லையா? ஐயோ அப்ப வேணாம். ஆம்பளைங்கிற ஒரு படத்துல பண்ணாரு. நிறைய படங்கள்ல அவர் வந்து சிறப்பான முறையில் நடிச்சுக்கிட்டு வர்றாரு. சிறந்த ஒரு நடிகராக அனைத்து இயக்குநர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகராகவும் தமிழ் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகராகவும் இவர் இருந்தவர். இவர் இசையமைக்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளதனால் 3 படங்களுக்கு இசையும் அமைத்திருக்கின்றார். ஜெருகென்ற ஒரு படத்துல இவரே பாட்டும் பாடி இருக்கிறார், பின்னணி பாட்டு. இப்படி இவர் வந்து இசையமைப்பாளராகவும் படங்களில் இருந்து கொண்டு, நடிகராகவும் இருந்து கொண்டு, பின்னணி பாடகராகவும் தன்னை பதிவைத்துக் கொண்டவர் தான் திரு ஜெய் அவர்கள். திரு ஜெய் அவர்கள் பிறந்த இந்த ஏப்ரல் 6ஆம் தேதியை ஆண் குயில்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.